கோவை சுதேசி எக்ஸ்போ அண்ட் ஃபுட் கார்னிவல் 2026 கொங்கு மண்டலமே அதிர காத்திருக்கும் பெருநிகழ்வு. பங்கேற்பாளர்கள் இந்திய நாட்டின் ஒப்பற்ற நிதியமைச்சர் மாண்புமிகு திருமதி நிர்மலா சீதாராமன், மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு பியூஷ் கோயல், தமிழ்நாட்டின் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில்துறை அமைச்சர் மாண்புமிகு திரு மதன் ராஜா. இது மட்டுமின்றி வர்த்தகம், கலாச்சாரம், உணவு ஆகியவற்றின் ஒட்டுமொத்த சங்கமம். நாள் ஆகஸ்ட் 8, 9, 10. இடம் கோவை ரத்தினம் கிராண்ட்ஸ் ஹால், பொள்ளாச்சி சாலை, கோயம்புத்தூர். அனைவரும் வாரீர். அனுமதி இலவசம். மேலும் இது குறித்து கூடுதல் தகவல்களுடன் செய்தியாளர் செந்தில்குட்டி இணைப்பிலுள்ளார். செந்தில்குட்டி, இப்ப இன்றே விடுவிக்க வேண்டும் என நீதிமன்றம் ஆணை பிறப்பித்துள்ளது. இது குறித்து விரிவான தகவலை பகிருங்கள் செந்தில்குட்டி. காவிரி மேகதாட்டு அணை கட்டுவதை தடுக்க கோரியும், டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களை அறிவிக்க கோரியும் தஞ்சையில திமுக சார்பில் நடந்த ஆர்ப்பாட்டத்துல எதிர்கட்சி தலைவர் உதயநிதி பேசியது தமிழக முதல்வரை குறித்து அவதூறாகவும், அதே போல பெண்களை அவமதிக்கும் வகையிலும் இருந்ததாக கூறி தாவேகா மகளிர் அணி அளித்த புகாரின் அடிப்படையில தஞ்சை போலீசார் எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது 9 பிரிவுகள்ல வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குல கைது செய்து தற்போது தஞ்சாவூர் அழைத்து செல்லப்படக்கூடிய நிலையில அவருடைய உதயநிதி ஸ்டாலினுடைய கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து சென்னை உயர்நீதிமன்றத்துல இன்று காலை முறையீடு செய்யப்பட்டது. இந்த முறையீட்டை கேட்ட நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்கை மதியம் விசாரிப்பதாக தெரிவித்திருந்தார். அப்போது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய தரப்புல நாளை நடைபெறக்கூடிய சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பங்கேற்பதை தடுக்குவதற்காகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும், தன்னை நாளை நடைபெறக்கூடிய அந்த சட்டப்பேரவை நிகழ்வுகளில் பங்கேற்க விடாமல் தடுப்பதாகவும் நீதிமன்றத்துல தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இந்த வழக்கானது மதிய வேளையில் நீதிபதி இளந்திரையன் முன்பாக மீண்டும் அந்த மனுவானது விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டு விசாரிக்கப்பட்டது. அப்போது அரசு தலைமை வழக்கறிஞர் இந்த வழக்குல நேரில் ஆஜராகி முக்கியமான விளக்கங்களை கொடுத்தார். அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யப்பட்டு தஞ்சாவூர் அவர் பேசியது தொடர்பாக விசாரணைக்காக தஞ்சாவூர் காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுகிறார் என்ற தகவலை நீதிமன்றத்துல தெரிவித்தார். காவல் நிலைய விசாரணைக்கு பின்பு அவர் விடுவிக்கப்படுவார் என்றும், அவரை நீதிமன்ற காவல்ல சிறையில ஆஜர்படுத்தக்கூடிய எந்த எண்ணமும் தங்களுக்கு இல்லை என்றும் அரசு தலைமை வழக்கறிஞர் தரப்புல நீதிமன்றத்துல விளக்கமாக அளிக்கப்பட்டது. இதை கேட்ட நீதிபதி இளந்திரையன் இந்த விசாரணைக்கு பின்பு உதயநிதி ஸ்டாலினை இன்றே விடுவிக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவை பிறப்பித்தார். அதே வேளையில காவல்துறையுடைய விசாரணைக்கு முழு ஒத்துழைப்பை உதயநிதி ஸ்டாலின் வழங்க வேண்டும் என்பதையும் ஒரு உத்தரவாக பிறப்பித்து இந்த வழக்கை முடித்து வைத்திருக்கிறார். இந்த நிலையில அவர் தற்போது தஞ்சாவூர் அழைத்து செல்லப்பட்டு அங்கு காவல்துறையுடைய கேள்விகளுக்கு, இந்த வழக்கு தொடர்பான அனைத்து கேள்விகளுக்கும் பதிலளிக்க வேண்டும் என்பதை நீதிபதி ஒரு உத்தரவாக பிறப்பித்திருக்கிறார். தமிழ் ஜனம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.